தினமணி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2026ல ஒவ்வொரு டீம் பத்தின சின்ன அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த அணி ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஏன் ஜெயிச்சாங்க, இந்த அணி இந்த ஐபிஎல்ல சோபிக்கல அப்படின்னா அவங்க ஏன் சோபிக்கல அப்படின்றத சின்ன அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த டீமை பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப் பந்துடைய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். சொல்லுங்க தமிழ். நல்ல டீமு, நல்ல இளமையான ஒரு கேப்டனு, அதிரடியான பேட்டர்கள், அற்புதமான பந்து வீச்சாளர்கள் இருந்தாலும் ஏன் தோத்து போனாங்க? நீங்கள் சொன்ன அதே பையனை திருப்பி சொல்கிறேன். நல்ல டீமு, நல்ல கேப்டன் எல்லாம் இருக்காங்க ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வரல. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வரலன்னா ஒரு டீமில் நம்ம பார்ப்போம், அவங்களோட எடுக்கிற முடிவுகள் தான் அவங்களோட வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாக அமையும். அப்படி பார்க்கும்போது எல்எஸ்ஜியோட நிறையா தோல்விகள் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட முடிவுகள் தான் ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸில் அவ்வளோ குளறுபடி பண்ணாங்க. ஒரு 14 மேட்ச் இருக்குன்னா 14 மேட்ச்சில் 14 மேட்ச் ஒரே ஸ்டாண்டர்டாக ஓப்பனர்ஸ் இருக்கல. ஃபஸ்ட்டு என்னன்னா மிச்சல் மாஸ், ரிஷப் பண்ட், அப்புறம் ஒருத்தர் மிச்சல் மாஸ், ஐடன் மார்க்ரம், ஒரே இதை போகாமல் இது மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நிறைய மாற்றங்கள் பண்ணது, பந்து வீச்சில் பண்ண மாற்றங்கள், முக்கியமான பிளேயர்ஸ் ஃபார்ம் அவுட்டில் இருந்தது, இதெல்லாம் கலெக்டிவாக ரீசன்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பேசலாம். இதுதான் மேக்ஸிமம் ரீசன்ஸ் ஸோ ரிஷப் பந்துடைய டெசிஷன்ஸ் நிறைய கேள்விக்குள்ளா இருக்குது. அந்த டீமில் நிறைய குளறுபடியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. தமிழ் சொன்ன மாதிரி ஓப்பனிங்லேயே ஏகப்பட்ட பிரச்சனை. அவங்க இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரோட அப்படின்னா ரிஷப் பந்தும் மிச்சல் மார்ஷும் இறங்கினாங்க. கடந்த சீசனில் அவங்களுக்கு அற்புதமான தொடக்கம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம். ஆனால் ஏன் ரிஷப் பந்த் ஆரம்பத்தில் இறங்கினாரு அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறமா திரும்பவும் அவங்க பேக் டு அந்த பழைய காம்போக்கே போயிட்டாங்க, மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம். அப்போது நீங்கள் ஏன் இந்த காம்போவில் தான் போகிறேன்னு முடியும்னா எதுக்கு ரிஷப் பந்த் ஒரு ஆட்டம் ஆடணும்? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ரோல் கிளாரிட்டி சரியாக இல்லை, யார் எங்கே விளையாடணும் அப்படின்ற கிளாரிட்டி இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் இல்லைன்றது அதிலே நமக்கு வெளிப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா மார்ஷும் மேடும் மார்க்ரம் வச்சுக்கிட்ட ஒரு 5 ஆட்டங்கள் வரைக்கும் ஒன்றா விளையாண்டாங்க, சரி வரல. அதுக்கப்புறமா திருப்பும் ஓப்பனிங் மாற்றினாங்க. யார் விளையாண்டாங்கன்னா மார்ஷும் பதோனியும் விளையாண்டாங்க. அதுக்கப்புறமா மார்ஷும் அப்புறம் அர்ஷின் குல்கர்னின்னு சொல்லிட்டு அவரை வச்சு ஒரு முறை ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கிலீஷ் வந்துட்டார். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் ஆரம்பத்தில் இல்லை, அவர் ஏதோ பர்சனல் ரீசன்னால போயிட்டார். கிட்டத்தட்ட 9வது மேட்ச்லேருந்தோ 8வது மேட்ச்லேருந்தோ அவர் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறமா மார்ஷும் இங்கிலீஷும் வச்சு ட்ரை பண்ணாங்க. அதில் இங்கிலீஷ்க்கு ஏதோ இன்ஜுரி ஆகி அவர் ஒரு மேட்ச் விளையாடலை. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு அப்புறமா திருப்பியும் கடைசியில திரும்பவும் இவர் விளையாடல. நம்ம மார்ச் ஊருக்கு ஏதோ கிளம்பி போயிட்டாரு. அதனால அப்ப திருப்பியும் குல்கர்னி, இங்கிலீஷ் இத்தனை காம்பு ஓப்பனிங் மட்டுமே ஓப்பனிங்கே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங்ல இவ்வளவு சொதப்புனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஏடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் இவங்க நீங்க சொன்ன மாதிரி ப்ரூவன் கமாடிட்டி, அவங்க 2 பேருமே நல்லா ஓப்பன் பண்ணி சீசன் நல்லா விளையாண்டு கொடுத்தவங்க தான், நல்லா விளையாடக்கூடியவங்க. இவங்களை எதுக்கு ஃபர்ஸ்ட் மாத்துறாங்கிறது நீங்க சொல்லிட்டீங்க. அந்த இடத்துல சரி அவங்க மாத்தினீங்க, அட்லீஸ்ட் மாத்தினவங்களையாவது ஒரே ஒருத்தர் வச்சு போனீங்களான்னு பார்க்காம இத்தனை குளறுபடி பண்ணி வச்சுட்டாங்க. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஜோஸ் இங்கிலீஷ் நல்லா விளையாண்டாரு, மிச்சல் மாஸ் நல்லா விளையாண்டாருன்னா இப்போ அவங்க 2 பேரும் மட்டும் இறக்கி விட்டு அப்படியே விட்டுறணும். அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை ரொம்ப அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. மிச்சல் மாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. சரி இங்கே நல்லா விளையாண்டாருங்க, ஆனால் அவர் என்ன தெரியுமா பேக் ஃபயர் ஆச்சு. இங்கே நல்லா விளையாண்டு 13 மேட்ச் விளையாண்டாரு, 14 மேட்ச் ஊருக்கு போறேன்னு சொல்லி போனான்னு சொன்னீங்களா, அங்கே போய் இன்ஜுரி. இப்போ பாகிஸ்தான் அகேன்ஸ்டா ஓடிஐ சீரிஸ் நடக்குது, அங்கே வர விளையாட முடியல. ஏன்னா இங்கே நல்லா விளையாண்டு கொடுத்து அங்கே போயிட்டு அவர் காயமாயிடுச்சு. இப்போ பேட்டிங்ல இந்த ஓப்பனிங்ல எப்படி ப்ராப்ளம்னா அடுத்து வரும்போது நம்ம நிக்கோலஸ் பூரன் இருக்கார்ல, அவரை பார்த்தா என்னன்னா ரொம்ப நல்லா விளையாண்ட பிளேயரு, இங்க அவர் ஃபார்ம்லே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவருமே தப்பான ஆர்டர்ல இறக்கிட்டாங்க. சில நேரங்கள் வீரர்கள் ஃபார்ம்ல இல்லாம இருக்கிறது அக்செப்டபிள் தான். ஆனா அவங்களுக்கு கரெக்டான பொசிஷன் அவனை நவுத்தி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த ஃபார்ம் எப்படியாவது பிடிச்சிருவாங்க. ஸோ இதுலயே இந்த இப்போ மார்க்ரம் ஓப்பனிங், அதுக்கப்புறம் திடீர்னு நம்பர் 4, 5 ஆடுவாரு. அப்புறம் சில நேரம் நம்பர் 3க்குலாம் பந்த்லாம் வந்தாருன்னா அப்போ நிக்கோலஸ் பூரனுடைய பேட்டிங் ஆர்டர் பின்னாடி மாறுது, கீழே இறங்குறாருன்றனால ஏகப்பட்ட குழப்பம். அந்த ஆர்டர்ல ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ அது கிளாரிட்டி இல்லாதது தெரியுது. நம்ம அந்த ஸ்டெபிலிட்டி சொல்றீங்களா, ஏதாவது ஒரு மேட்ச்க்கு இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்றாங்க, ஜெயிக்கணும், இந்த 2 ரன் வேணும் நமக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச் இல்ல ஒரு ஸ்பின் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நான் லெஃப்ட் ஹேண்டரை கொண்டு வரேன், அந்த மாதிரி நான் கூட ஏத்துக்கலாம் ஸ்ட்ராட்டஜிக்கலா. ஆனா ஒவ்வொரு மேட்சுக்கும் எதுக்காக பண்றான், ஏன் பண்றோம்னு தெரியாமலே நிறைய குளறுபடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது சரி அப்படி பண்றீங்க. இப்போ நீங்க ஓப்பனிங் ரிஸ்டப் பண்ணிட்டு இறங்கினாரு, அவரால் பண்ண முடியல, அடுத்து மாத்திக்கிட்டார்ல, அந்த ரோல் மாத்திக்கிட்டு ஒரு கேப்டன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து விளையாடணும். ஆனா அந்த மாதிரி அவர் விளையாடுற மாதிரியே தெரியல. அவர் பிரஷர்னால இது எல்லாமே அந்த பேட்டிங்ல நம்ம அடுத்த ரன்கள்லாம் நமக்கு அப்படியே வெளிப்படுது. நீங்க பாருங்களேன், ஒரே ஒருத்தர் மட்டும் தான் 13 மேட்ச் விளையாண்டாரு. 13 மேட்ச் ஒரே ஸ்லாட்ல விளையாடுற ஓப்பனிங் மிச்சல் மார்ஷ். அவர் அடிச்ச ரன் 563. ஆனா அவருக்கு சரியான சப்போர்ட் இல்லாதனால 563க்கு அடுத்து அதிகபட்ச ரன் யாரும் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பந்த் வெறும் 312 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே யாருமே 250 ரன்னை தாண்டல. ஒரே ஒருத்தர் தாண்டி இருக்காரு. அவர் யாருன்னா இங்கிலீஷ். அவர் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. அவரும் ஒரே ஸ்லாட்ல தான் ஆடினாரு, ஓப்பனிங்கா ஆடினாரு. ஸோ ஒரு ஸ்லாட்ல கண்டினியூஸா அவங்களுக்கு வாய்ப்பு தரும்பொழுது அவங்க நல்லா விளையாடுறாங்க. நிக்கோலஸ் பூரன் ஃபார்ம்ல எல்லாம் ஒத்துக்கிறேன், ரிஷப் பந்த் ஃபார்ம்ல எல்லாம் ஒத்துக்கிறேன், மார்க்ரம் ஃபார்ம்ல எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க தொடர்ந்து ஒரே ஸ்லாட்ல ஆடினாங்களா, அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கப்பட்டுச்சா, இவர் என்ன பண்ணணும் அப்படின்ற தெளிவு கம்யூனிகேஷன் பண்ணாங்களான்னா
அது கண்டிப்பா இல்ல இல்ல. அப்படின்றது நமக்கு தெரியுது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சொன்ன ஸ்கோர்ஸ்லேருந்தே எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க அத பண்ணல. அவங்க விளையாடுறாங்க, விளையாடல. அவங்களுக்கு வந்து ஒரு லாங் ரோப் குடுத்தா மட்டும் தான் அவங்களால வந்து இந்த ஒரு லாங் டோர்னமென்ட் 17 மேட்ச் இருக்கும்போது, நீங்க ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் மாத்திட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கே கிளாரிட்டி இருக்காது. அடுத்த மேட்ச் நம்ம எந்த பொசிஷன்ல இறங்குவோமே தெரியாது அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, இத அப்புறம் அந்த இது மட்டும் இல்ல, முகுல் சௌத்ரின்னு ஒருத்தர் இருந்தாரு. எஸ் நல்லா ஃபினிஷ்லாம் பண்ணி குடுத்தாரு ஒரு மேட்ச். இவர் லேங்கர் வேற சொன்னார், "முகுல் சௌத்ரி என்ட்ட குடுங்க, நான் இந்தியாவோட பெஸ்ட் ஃபினிஷரா மாத்தி தரேன்." அப்படின்ற மாரிலாம் ஒரு முறை ஸ்டேட்மென்ட் குடுத்திருந்தாரு. அவரு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தா, அவர் எங்க போனாருன்னே போனான்னு தெரியல. தெரியல அது. "ஏய் என்னய்யா பண்றீங்க நீங்க?" அப்படின்ற மாரி இருந்தது. இத்தன குழப்பங்கள் இருந்தா ஒரு டீம் வந்து ரொம்ப சிரமம். கண்டிப்பா. அவங்க ரொம்ப பிரஷர்லயே தான் இருந்தாங்கன்னு சொல்லுவேன் வந்து. அவங்க மேனேஜ்மென்ட் வைஸும் சரி, கேப்டன் வைஸும் சரி, பிளேயர்ஸ் என்னங்க பண்ணுவாங்க, பிளேயர்ஸ் வந்து மேனேஜ்மென்ட் அவங்களுக்கு என்ன ரோல் குடுக்குறாங்களோ அத வந்து செயல்படுத்திட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா வந்து இந்த டீம் மேனேஜ்மென்ட் பிளஸ் கேப்டன் அப்புறம் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் இவங்க தான் வந்து என்னன்னா வந்து பெரிய கிளாரிட்டா இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கணும் வந்து. பிளேயர்ஸ் வந்து நீங்க போய் இந்த ஸ்லாட்ல விளையாடுங்கன்னா அவங்க விளையாட போறாங்க வந்து. அவங்க வந்து இல்ல நான் இந்த இடத்துல இறங்குவேன்னு சொல்லிட்டு அவங்களால அடம் பிடிக்க முடியாது. அப்ப இவங்க கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் கேப்டன் இவங்க டிசிஷன்ல வந்து கிளாரிட்டியா இருக்கணும். அந்த ரோல்ஸ் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்கன்னா அவங்க நல்லா விளையாட போறாங்க. அந்த இடத்துல அவங்க மாத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கம்பேக்கா இருக்கும். நெக்ஸ்ட் சீசன்ல அத சரி பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா என்னன்னா, இப்ப எப்படி ஒரு எல்எஸ்ஜிய பார்க்குறாங்களோ, அதே மாரி தான் வந்து எல்எஸ்ஜி தான் அந்த அடுத்த சீசன் கன்டின்யூ ஆவாங்க. இத வந்து சரி பண்ணிக்கலனா. இது வந்து நம்ம இப்போ பேட்டிங்ல சொல்லிட்டு இருந்தோம். பந்து வீச்சுலயும் வந்து கிட்டத்தட்ட இதே பிரச்சனை தான் இருக்கு. எல்எஸ்டி பயன்படுத்தின பந்து வீச்சாளர்கள் எண்ணிக்கை வந்து 12 அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஜெர்க்காது இல்லையா? ஆனா அத்தனை பந்து வீச்சாளர்கள அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுல ஆண்ட்ரிக் நோர்க்கியா வந்து இன்ஜுரின்னு போயிட்டாரு. அவங்க யார் யாரோ பயன்படுத்துனாங்க. ஜார்ஜ் லிண்டே, அதுக்கப்புறமா அர்ஜுன் டெண்டுல்கர். அவராவது ஓகே கடைசி மேட்ச் சேர்த்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடுவுல ஆகாஷ் இங்க சேர்த்துனாங்க. அவர் நல்லா தான் போட்டாரு. அடுத்த மேட்ச் நிறைய ரன் குடுத்தாரு அப்படின்னு அவரை நிப்பாட்டி விட்டாங்க. ஷமி நல்லா போட்டிருந்தாரு. ஷமி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்டா இருந்தாரு. ஆகாஷ் அப்புறம் வந்து பிரின்ஸ் நம்ம யாதவ். இந்த பேப்பர் எடுத்து காட்டியிருந்தாரு. அவர்தான். அவர் இங்கேயே வந்து நல்லா போட்டிருப்பாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முறையில. ஸோ அவரு, அப்புறம் பிரின்ஸ் யாதவும், ஷமியும் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா இருந்தாங்க. மோசின் கான் வந்து தொடர்ச்சியா அவங்க பயன்படுத்தல. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ஸ்பின்னரா திக்வேஷ் சிங் ராத்தி இருந்தார். அவருமே வந்து அவங்க தொடர்ச்சியா பயன்படுத்தல. இடையில வெளில உட்கார வச்சிருந்தாங்க. ஸோ ஏன் இத்தனை குழப்பம்? 12 பந்து வீச்சாளர்கள் நீங்க பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா, இது போக வந்து பதோனி சில நேரம் பந்து போட்டிருக்கிறாரு. மார்க்ரம் பந்து போட்டிருக்கிறாரு. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல இல்ல. அவங்களோட ரிசோர்ஸ அவங்களால வந்து சரியா யூஸ் பண்ணிக்க முடியல. அவங்க அந்த திரும்ப திரும்ப அந்த டிசிஷன்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆறாங்க. அவருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அந்த கிளாரிட்டி வந்து எப்படி ஒரு பேட்டிங்ல வந்து அவங்க ஆர்டர்ஸ்ல சொதப்புறாங்களோ, அதே மாரி பவுலிங்ல ஒரு கிளாரிட்டி இல்ல. இல்லன்னா வந்து இத்தனை பந்து வீச்சாளர்கள மாத்தி மாத்தி இறக்கணுங்கிற ஒரு யூஸ் பண்ணுங்கிற ஏதோ ஒரு மேட்ச்ல அவங்களுக்கு சரியில்லைங்கிற பட்சத்துல கொண்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் இத்தனை பேர் யூஸ் பண்ணியும் அது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கை கொடுத்திருந்தா பரவாயில்ல, கை கொடுக்கல. அப்ப அங்க இடத்துல எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பந்து வீச்சாளர் சைடுல பார்க்கும்போது, பிரின்ஸ் யாதவ் வந்து அவர் நல்லா பந்து போட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு வந்து இந்தியன் டீமுக்குள்ள உள்ள வரதுக்கு வந்து. அவர் ரொம்ப நல்லா போட்டாரு. ஷமி சில மேட்சஸ்ல ரொம்ப ரொம்ப நல்லா பந்து போட்டாரு. இவங்கள ஸோ எல்எஸ்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து ஐபிஎல் கோப்பை அடிக்க விரும்பல. நாங்க இங்க இருந்து இந்தியன் டீமுக்கு ஒரு அணி அனுப்புறோம் அப்படின்னு ரொம்ப நல்லதா சொல்றாங்க. அனுப்புங்க. அப்படியே ஒரு வருஷம் அவங்க அனுப்பிட்டு என்ன தேசப்பற்ற பண்ணுங்கன்னா, பாராட்டுறீங்க. கப்பு வாங்க வேணாம். நீங்க ஒரு வாட்டி அணிலேருந்து பாராட்டு தானங்க ஆகணும் வந்து. ம். ஆனா எனக்கு உண்மையிலேயே அந்த பிரின்ஸ் யாதவ் சொல்லும்போது ஏன் அந்த அவர மென்ஷன் பண்ணேன்னா, கோலியோட விக்கெட் எடுத்திருப்பாரு வந்து. அதனால அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு வந்து அவரோட மேட்சஸ் எல்எஸ்ஜி தான் ஜெயிக்கலையே தவிர, அந்த இண்டிவிஜுவலா வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணத வச்சு எடுத்திருக்காங்கல்ல. அதனால அத மென்ஷன் பண்ணேன். மத்தபடி அவங்க பவுலிங்ல வந்து இப்படிலாம் இருந்தா கப்லாம் ஜெயிக்க முடியாது. வந்து நீங்க வேணா நேஷனல் டீமுக்கு வந்து ஆள் அனுப்பிட்டே இருங்க. நாங்க வந்து வாங்கிட்டே இருக்கோம். நீங்க கப்லாம் ஜெயிக்க வேணாம். ஸோ அதுதான் வந்து மாற்றம்னு ஆட்டத்துக்காக எல்லாத்தையும் மாத்திட்டே இருந்தோம் அப்படின்னா, மாற்றம் என்ன தரும் அப்படின்றது நமக்கு இது மூலமா நமக்கு தெரியுது. கண்டிப்பா. ஸோ அதனால லக்னோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான்ப்பா எங்க பிளேயிங் 11ன்னு ஒரு பிளேயிங் 11, பிளேயிங் 12 ரெடி பண்ணிட்டு, அத சுத்தி ஒரு சில டீம ஃபார்ம் பண்ணணும். இவங்க இன்ஜுரி ஆனா இது, இவங்க ரிப்ளேஸ்மென்ட் இது, இவங்களுக்கு பேக்கப் இது அப்படின்னு ஒரு அதுக்கப்புறமா சுத்தி டீம ரெடி பண்ணாங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். இல்ல நாங்க இப்படியே தான் மாத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னா, உங்களுக்கு மாற்றம் வந்து இதுவா தான் அமையும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து வேறொரு வீடியோல வேறொரு அணி பத்தின ஒரு ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.